எத்தனை விதம் இருக்கு? கண்ணாடி பேரை, கட்டா பேரை. இப்போ நான் மீன் குழம்புக்கு வந்து முருக்கங்காய் போட போகிறேன். ஓ, எந்த கறினாலும் மஞ்சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது வந்து சுபம். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு பேரை மீனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ஒன்று சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ ஒரு 1/4 கிலோ பேரை மீன் வாங்கி வந்து வச்சுருக்கிறேன். அதை போய் நாங்கள் வெட்டி நல்லா துப்புரவாகி நல்லா செய்துட்டு அதை வச்சு நான் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் எங்களுடைய பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வந்து 1/4 கிலோ பேரை மீன் வாங்கினோம். 1/4 கிலோ வேறு மீன் இருக்குது தானே? 2 பேருக்கும் வடிவாக காணும் தானே 1/4 கிலோ மீன். 1/4 கிலோ மீன் 300 ரூபா. அதோட எங்களோட பூனை நிற்கிது, நாய் நிற்கிது, எல்லாம் சத்தம் கேட்கும். இது வந்து மஞ்சள் பாய் பேரை மீன். மஞ்சள் பேரையிலேயும் எத்தனை விதம் இருக்கு? கண்ணாடி பேரை, கட்டா பேரை, மஞ்சள் எனக்கு தான் தெரியும். நிறைய இருக்கு பேரை மீன். பாறை மீன், பாறை மீன், ஒரு பெரிய பேரை மீன், ஒரு குட்டி பேரை மீன் 1/4 கிலோ 600 ரூபாயா? 1/2 கிலோ 600, ஒரு 1/4 கிலோ 300 ரூபா. நல்ல மீன். அப்படி ஒரு வட்டு, இப்படி ஒரு துண்டு, இது ஒரு துண்டு போடும், இப்படி ஒரு துண்டு, அப்படி வட்டி இருக்க போட்டால் சரி. இதுதான் பெரிய ஒரு லோவான பெரிய வேறு. என்ன இது வந்து கொஞ்சம் பெரிய வேறு பாறை மீன். இன்றைக்கும் பேரை தான். இது ஒரு வித்தியாசமான பேரை. இன்றைக்கு மீன் கறி தான் சமைச்சு காட்டேன். இன்றைக்கு மீன் கறி தான் பார்க்க போகிறீங்க இந்த காணொலியில். வழியாக வெட்டுவோம். இதில் செதில் இல்லை. ஆனால் இந்த மீன்கள் வந்து புளி வெட்டலாமே சொல்லுவாங்க. செதில் இல்லை, செதில் இருந்தால் தான் கஷ்டம் வெட்டேக்கல. இது சரண்டு வட்டி போட்டு கத்தியெல்லாம் கலைஞர் நோண்டி விட்டுட்டு அப்படியே வெட்டி விட்டாச்சு. அதில் ஒரு முடிஞ்சு பக்கம்னா வெட்டலாம். இதுக்கு அந்த சைத்து முள்ளும் இருக்குன்னு அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வட்டி கொண்டு வந்தாச்சு. என்ன வட்டி கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து பொரிக்கிறதுக்கு பிரட்டி வச்சுக்கிறோம். இது மீன் குழம்புக்கு, இது குழம்புக்கு. ஓகே, இது பொரிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து முதல்ல வெங்காயத்தை வெட்டுவோம். எங்களுக்கெல்லாம் அப்படி வெட்டி வச்சுட்டு எடுத்து போடுறது சரி வராது. நேரத்துக்கு ஏற்ப கடை செய்துடணுமே. ஆறுதலாக இருந்தால் எல்லாம் வெட்டி வச்சு செய்யலாம். இது எங்களுக்கு நேரம் போனால் அப்படி தான். வெங்காயத்தை எடுத்து கழுவிட்டு மழை சட்டிக்குள்ளேயே வட்டி போட்டு விட்டா சரி. அது எந்த வடிவிலையும் வெட்டலாமா? எங்களுக்கு லேட்டாக சமைச்சாலும் சுவையாக சமைச்சா ஓகே. சுவையான மீன் கறி, பாறை மீன் கறி. நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு வந்து எந்த விதமான எண்ணெயுமே பயன்படுத்தல. கருவேப்பிலை, மீன் குழம்புக்கு வந்து கருவேப்பிலை கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும். அப்போதான் செம்ம டேஸ்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான சொன்னால் பச்சை மிளகாயும் வட்டி போடலாம். நாங்கள் போடல பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் ஒவ்வொரு மீனில் போடுவோம். இதுதான் பால்முறி அப்படி இருக்கு மீன். பார்த்தீங்களோ, இது வந்து நாங்கள் பெரிய தலையை வந்துட்டு வட்டி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த தலை பிடிக்கும்? மீனுண்ட தலை இது கொஞ்சம் பெரிய தலையானோடைய பாதியாக வட்டியாச்சு. எங்களை விட்டு எல்லாருக்குமே மீன் தலை பிடிக்கும். இந்த பெரிய மீன் தலைன்னா விட்டு சண்டை வர்றது யாருக்குன்னு சொல்லி அதில் ஒரு சுவை, தலை சாப்பிட்றது ஒரு சுவை ஒன்று இருக்கு. இப்போ நான் மீன் குழம்புக்கு வந்து முருக்கங்காய் போட போகிறேன். ஓ, எத்தனை பேர் இந்த மீன் குழம்புக்கு முருக்கங்காய் இல்லை கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு சமைக்கிறீங்க? முருக்கங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கத்தரிக்காயும் போடலாம். நல்ல பிஞ்சு முருக்கங்காய் இது. ஓ, முருக்கங்காயும் பாறை மீனும். மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் போட்டு வைக்கலாம். தக்காளி பழம் அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் தக்காளி பழம் இல்லாதால வந்து நான் முருக்கங்காய் போட்டுக்குவேன்.
தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். நாங்கள் ஏற்கனவே இந்த தூளுக்கு வந்து மஞ்சள் கட்டையெல்லாம் போட்டு தான் நிறைக்கிறாங்க. இப்போ இருந்தாலும் மீன் கறி என்னபடியாக கொஞ்சம் மஞ்சள் போடலாம். ஓகே. நாங்கள் தேங்காய் பால். தேங்காய் பால் எங்கட விட்டு தேங்காய் தானே. இப்போ வந்து நாங்கள் பாலெல்லாம் விட்டு எல்லாம் தூள் உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுப்பே முன் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதிக்கணும். என்னன்னு சொன்னால் முருங்கங்காயில் போட்டுக்கலாம். அப்போ இந்த முருங்கங்காய் வந்து அவியணும். அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து புளி விடுவோம். ஓகே. இப்போ புளி நாங்கள் இப்போ முதலே விட்டால் இந்த முருங்கங்காய் வந்து அவியாது. அதற்காண்டி நாங்கள் இதை குழம்பெல்லாம் நல்லா இது நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் கொதிக்கணும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் பத்திர பருவம் மேலே கொஞ்சம் புளி விட்டுட்டு வைக்கினா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் முருங்கங்காய் போடாட்டிக்கு புளி விட்டு சமைக்கலாம். ஓகே ஓகே. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டுது. நல்லா கொதிச்சு கொண்டுருக்கு. பார்த்தீங்களா இப்படி பொங்கி கொதிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு அவியணும். இப்போ எங்களுக்கு முருங்கங்காய் வந்து கொஞ்சம் அவியணும். நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ மண்சட்டியில் இப்படி அவிஞ்சுருக்கணும். பாருங்க, எந்த கறிண்டாலும் மண்சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது வந்து சுவை வந்து கூட. நாங்கள் மெட்டை சட்டியில் சமைச்சு சாப்பிட்றத விட மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது வந்து சுவை வந்து கூடுதலாக இருக்குது. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மண் சட்டியில் எப்படி இருக்குமென்னு சொல்லி. குழம்பு நல்லா கொதிச்சு வந்து முருங்கங்காய் வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. நல்லா அவிஞ்சிட்டு முக்காத்திட்டம் அவிஞ்சிட்டு நாங்கள் புளி சேர்ப்போம். ஓகே. கரைச்சி வச்சா புளி புளியும் சேர்த்தாச்சுன்னு புளியும் சேர்த்தாச்சு. இனி மீன் குழம்பு நல்லா என்னன்னா கரண்டி வச்சு கிண்டக்கூடாதுன்னு. ஓ, இல்லை மீன் மேலே கரைஞ்சி ஓடும். அதுக்காக அவப்பையை வச்சு கிண்டக்கூடாது. இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பத்தினோன்னா உள்ளி இடிச்சு போட்டுட்டு வைக்கினா சரி. சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைக்கிறோம். நாங்கள் தக்காளி பழம் சேர்க்கலாம். இப்போ நாங்கள் முருங்கங்காய் போட்டபடியே தக்காளி பழம் போடலாம். ஒரு தக்காளி பழம் உங்கள்கிட்ட இல்லையே, நான் இப்போ வாங்கல கடையில். இல்லாட்டி தக்காளி பழம் சேர்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. நாங்கள் இப்போ கறி கொஞ்சம் பத்தட்டுக்கும் மற்ற விட்டு பார்ப்போமே. பத்தின உடனே உள்ளியை வந்து நல்லா இடிச்சிட்டு போட்டு வரைக்குன்னா பாறை மீன் குழம்பு ரெடி. இப்போ வந்து சூப்பராக வந்து எங்கள் மீன் குழம்பு தயாராகிட்டு நாங்கள் இதோட வந்து இடித்து வச்ச உள்ளியை சேர்ப்போம். நாங்கள் இப்போ உள்ளி இடிக்க தோலோடு தான் இடிக்கிறோம். நாங்கள் இப்போ தான் வாசமாக இருக்கு. வாசமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும். இந்த சுவையாக இருக்கும். வாசம் தான் கறிக்கு வந்து வாசம் தான் இருக்குமே. உள்ளி வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவும் நல்லது. எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைக்கணும். நீங்களும் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.